கிளாட் தேர்வுக்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பயன்படுத்தி கருணை மதிப்பெண் வழங்கியது மிகப்பெரிய மோசடி என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வில் கேள்விகளுக்கு மதிப்பெண் வழங்கும் விதிமுறைகளின்படி பார்த்தால் 718, 719 ஆகிய மொத்த மதிப்பெண்களை எந்தவொரு மாணவரும் பெற வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டார். கிளாட் தேர்வுக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வுக்கு பயன்படுத்தியிருப்பது மிகப்பெரிய மோசடி என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நேர பற்றாக்குறை ஏற்பட்டால் கருணை மதிப்பெண் வழங்கப்படும் என்று முன்னதாகவே மாணவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டுமே கருணை மதிப்பெண் வழங்கியிருப்பது சந்தேகத்தை எழுப்புகிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காமன் லா அட்மிஷன் டெஸ்டுக்கு கொடுத்த தீர்ப்பை நீட் தேர்வுக்கு பொருந்தும் என்கின்ற வகையில் இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நீட் தேர்வுக்குமே இந்த கருணை மதிப்பெண்களை தருகிறார்கள். இது மிகப்பெரிய அளவிலான மோசடி. காரணம், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் என்பது ஆன்லைன் டெஸ்ட். அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்பொழுது அந்த தேர்வுக்கு அவர்கள் முயல்கிறார்கள், எப்பொழுது தேர்வு முடிகிறது என்கின்ற அந்த கால நிர்ணயத்தை மிக துல்லியமாக கண்டறிய முடியும். ஆனால் ஆஃப்லைன் டெஸ்ட் என்பது இதிலே 3 மணி நேரமும் 20 நிமிஷம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாகவே அந்த டெஸ்டின் நேரம் என்பது பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி 5:20 வரை இந்த தேர்வை நடத்துகிறார்கள். அப்படியானால் நேரடியாக தேர்வு எழுதுபவர்களுக்கான அந்த நேரம் என்பது 3 மணி நேரமும் 20 நிமிஷம். 2 மணிக்கு சரியாக மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள், 5:20க்கு வெளியில் அனுப்பப்படுவார்கள். இப்படி இருக்கும்போது இந்த மாணவர்களுக்கு எப்படி நேர பற்றாக்குறை ஏற்படும்?